தம்மை போலவே நம்மையும் மாற்ற வேண்டும் என்று தீராத விருப்பமும் வாஞ்சையும் ஆவலும் வேட்கையும் கொண்டுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் இந்த மாலை வேளையிலே வாழ்த்துகிறேன். இந்த வாரத்திலே நாம் கூடி வருகிற இந்த கூட்டங்களிலே நாம் கவனித்து வருகிற தியானித்து வருகிற கருப்பொருள் லைக் ஜீசஸ், இயேசு போல. இதற்கு துவக்கமாக இந்த நாளிலே சில வசனங்களை உங்கள் முன்னால் முதலாவது வாசிக்க விரும்புகிறேன். உங்கள் வேத புத்தகங்களிலே கொலோசையர் 2ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனத்திற்கு திருப்புங்கள். ஏனென்றால் எந்த ஒரு சத்தியத்தையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதை குறித்து திருமறை கூறுவது என்ன, வேதம் கூறுவது என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால்தான் நம்முடைய உபதேசங்களுக்கு அடித்தளம், அஸ்திபாரம் உறுதியாக அமையும். கொலோசையர் 2ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனம், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள். இதில் 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். You have received the Lord Jesus Christ. அதோடு நிறுத்தாமல் அடுத்து அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள். நான் துவக்கத்திலிருந்து இந்த 2 காரியங்களையும் திரும்ப நான் அழைத்து கூறுகிறேன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது போதாது, அவருக்குள் நடந்து கொள்ள வேண்டும். It is not enough that we receive Christ, that all of us have done. It is also our responsibility that we walk in Christ. அப்படியே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், இன் கிரைஸ்ட். அது சரி. அப்படி சொல்லுகிறவன், அப்படி அறிக்கையிடுகிறவன், அப்படி மேன்மை பாராட்டுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அங்கே பொறுப்பு வருகிறது. இன்னொரு வசனம், எபேசியர் 4ஆம் அத்தியாயம் 11ஆம் வசனம், நெடுகவே ஒரே சத்தியம் திரும்ப திருமறையிலே வலியுறுத்தப்படுவதை நன்காக கவனியுங்கள். 4:11 எபேசியர், நாம் அனைவரும், ஒரு சிலர் மட்டுமல்ல, விசுவாசிகளிலே இரு தரத்தார் கிடையாது, இருக்கக்கூடாது. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதான முழுமையான புருஷராகும் வரைக்கும். அதற்கு பிறகு சபையிலே கொடுக்கப்பட்டுள்ள 5 ஊழியங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன. அதனுடைய நோக்கம் என்ன? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. இப்போ 3 வசனங்களை நான் உங்கள் முன்னால் வைத்தேன். 1 ரோமர், 1 கொலோசையர் 2:6, அவரை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் நடக்க வேண்டும். அடுத்து 1 யோவான் 2:6, அவரில் நிலைத்திருக்கிறவன் அவரை போல நடக்க வேண்டும். நிலைத்திருப்பு, நடப்பு. அடுத்தது 1 யோவான் 2:6 நான் வாசித்த அந்த பகுதியிலிருந்து நாம் தொடர்ந்து மற்ற வசனங்களுக்குள் கடந்து போகும் பொழுது தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் குறித்த பிரதான நோக்கமே அவருடைய குமாரனை போல நாம் மாற வேண்டும் என்பதே. இதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை மகிமையின் மேல் மகிமையாகவும் அதே சாயலுக்கு ஒப்பாக நம்மை நடத்தி கொண்டு போகிறார். இமேஜ் டு இமேஜ். அதைத்தான் ரோமர் 8ஆம் அத்தியாயத்திலே பவுல் எழுதுகிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அவர் தெரிந்தெடுத்து அவர்களை நீதிமான்களாக்கி அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இன்னும் மகிமைப்படவில்லை. பின்னால் வரப்போகிற ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை முன்னதாகவே அவர் எதிர்பார்ப்புடன் அந்த வசனத்தை எழுதுகிறார். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக
நாம் மாற வேண்டும் என்பதே. இந்த பின்னணியோடு கூட நாம் இந்த 3-4 நாட்களும் பாடி வருகிற அந்த பல்லவியை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இயேசு போல, 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 இயேசுவை போலவே, இயேசுவை போலவே, இயேசுவை போலவே, இயேசுவை போலாக்கும். Like Jesus, 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 like Jesus. I would be like Jesus. I would be like Jesus. I would be like Jesus. Lord, make me like Jesus. இந்த பல்லவியே நம்முடைய வாழ்க்கையில் நெடுகவே நாம் பாடிக்கொண்டிருக்கிற, விரும்பி தேவ சமூகத்திலே சமர்ப்பிக்கிற ஒரு ஜெபமாக இருக்கட்டும். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே திருச்சபையிலே இருக்கிற அங்கத்தினர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பொதுவாக கொடுக்கப்படுகிற பெயர் விசுவாசிகள் என்பது, பிலீவர்ஸ். ஆனால் நீங்கள் திருச்சபையின் பாட புத்தகமாகிய அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் கவனித்தால் 28 அத்தியாயங்களில் 28 தடவை சீடர்கள் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. 2-3 இடங்களில்தான் விசுவாசிகள் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான கவனிப்பு. இட்ஸ் an important observation. திருச்சபையின் பாட புத்தகமாகிய அப்போஸ்தலர் நடபடிகளில் 28 அத்தியாயங்களில் 28 தடவை சீடர்கள் என்னும் பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. விசுவாசிகள் என்கிற பதமோ 2-3 தடவை மட்டும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இங்குதான் நமது கோளாறு துவங்குகிறது. நாம் விசுவாசிகள் என்று சொல்லுகிறது சரிதான், நல்லதுதான். ஆனால் சீடர்கள் என்று சொல்லுவதும் அழைக்கப்படுவதும் தான் மேலானது, உசிதமானது. சீடன் அல்லது டிசைபிள் என்றால் அதற்கு பொருள் லேர்னர் அல்லது ஸ்டூடெண்ட் என்று பொருள். கற்பவன் அல்லது மாணவன் என்று பொருள். அப்படியானால் நெடுகவே இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்பது இங்கு நமக்கு தெரிகிற சரியான வரையறை. தட்ஸ் த ரைட் டெஃபினிஷன். இந்த பின்னணியிலே நாம் ஏற்கனவே 3 செய்திகளை நாம் கேட்டுவிட்டோம். முதலாவது செய்தியிலே எளிமையில் இயேசு போல, லைக் ஜீசஸ் இன் புவர்னஸ். இரண்டாவது செய்தி வேட்கையில் அல்லது தீரா வாஞ்சையில் இயேசு போல, லைக் ஜீசஸ் இன் பேஷன். மூன்றாவது நேற்றைய தினத்திலே இரக்கத்தில் இயேசு போல, லைக் ஜீசஸ் இன் பிட்டி. இன்று நாம் கவனிக்க போகிற செய்தி தூய்மையில் அல்லது பரிசுத்தத்தில் அல்லது புனிதத்தில் இயேசு போல, லைக் ஜீசஸ் இன் பியூரிட்டி. முதல் நாளிலே நான் இந்த செய்தி தொடரை துவங்கும் பொழுது ஒரு முக்கியமான கருத்தை லேவியராகமம் புத்தகத்திலிருந்து சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கும். 3 காரியங்கள் திரும்ப திரும்ப அந்த ஆகம புத்தகத்திலே வருகின்றன. ஒன்று,
நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். 2, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். 3, உங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் கர்த்தர் நானே. நீங்கள் பரிசுத்தராயிருங்கள், பிதாவிடமிருந்து வரும் அழைப்பு. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராயிருங்கள், நமக்கு முன்னால் வைக்கப்பட்ட குமாரனாகிய இயேசுவின் மாதிரி. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் கர்த்தர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற அவருடைய பிரதானமான செயல். எபிரேயர் 3ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனத்திற்கு வாருங்கள். அங்கே ஒரு முக்கியமான அழைப்பு நம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 3ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனம். இதை வாசிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு உற்சாகம் அதிகமாக உண்டாகிறது. காரணம் என்னவென்றால், பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, அழைக்கும் பொழுதே நம்மை பரிசுத்த சகோதரரே என்று அழைத்து, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆங்கிலத்திலே கன்சிடர் கிரைஸ்ட் ஜீசஸ், அதாவது லுக் இன்டென்ட்லி அட் ஜீசஸ். கூர்ந்து இயேசுவை கவனியுங்கள். ஸ்டடி ஹிம் கேர்ஃபுல்லி, கவனமாய் அவரை படியுங்கள். இதுதான் அழைப்பு. முதல் நாளிலிருந்து நான் இதை தான் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இயேசுவை பார்க்க வேண்டும், அவரை கூர்ந்து கவனிக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும். அதன்படி நடக்க நாம் தேவ ஒத்தாசையால் முயற்சிக்க வேண்டும். நாம் பரிசுத்தமாக முடியும், பரிசுத்தமாக இயேசுவை போல வாழ முடியும் என்பதற்கு ஊக்குவிப்பாக புதிய ஏற்பாட்டிலே பல பகுதிகள் உண்டு. முக்கியமான பகுதி புதிய ஏற்பாட்டின் முதல் அத்தியாயம், மத்தேயு 1. எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அதிகமாக உற்சாகப்படுத்துவது இந்த அத்தியாயம்தான். அநேக பரிசுத்தவான்களுடைய சாட்சியும் இதுதான். மத்தேயு 1ஆம் அத்தியாயம். இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு அல்லது பரம்பரை விவரம் நமக்கு தரப்பட்டுள்ளது. அதிலே 4 பெண்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர். 1, 3ஆம் வசனத்திலே வருகிற தாமார். அவள் பிள்ளை இல்லாத ஒரு விதவை. அவள் ஒரு வேசி போல நடித்து தன்னுடைய மாமனாரை ஏமாற்றி கருத்தரித்தவள். அடுத்து 5ஆம் வசனம், ராகாப். அவள் ஒரு விலை மாது, அவள் ஒரு வேசி. புதிய ஏற்பாட்டில் கூட யாக்கோபு அவளை வேசி என்றுதான் தன்னுடைய நிருபத்தில் குறிப்பிடுகிறார். 3வது, அதே 5ஆம் வசனத்தில் ரூத். அவள் ஒரு மோவாபிய பெண்மணி, அதாவது யூதர் அல்லாதவள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி மோவாபியர் எவரும் 10ஆம் தலைமுறை வரைக்கும் கூட கர்த்தருடைய சபையில் சேர முடியாது. அதை நீங்கள் உபாகமம் 23:3 வாசிக்கலாம். அடுத்து 6வது வசனம், தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். உரியாவின் மனைவி. எனக்கு ஒரு கேள்வி, இதெல்லாம் முடிஞ்சு போன கதை. ஏற்கனவே தாவீது 51ஆம் சங்கீதத்திலே வெளிப்படையாக தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு தேவனிடத்திலிருந்து முழுமையாக மன்னிப்பு பெற்று தலை சிறந்த ஒரு ராஜாவாக அவன் தன்னுடைய வாழ்க்கையை முடித்தான். ஏன் உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் என்று சொல்ல வேண்டுமா? கொஞ்சம் எனக்கு மத்தேயு மேல கொஞ்சம் கோபம்தான். இத்தனை ஆண்டுகள், நூற்றாண்டுகள் கடந்த பிறகு பத்சேபாளிடத்திலும் சொல்லி இருக்கலாம். அங்க வந்தாலும் அவர் அதை விட மாட்டேங்கிறாரு. உரியாவின் மனைவியால் இருந்தவளிடத்தில், அவ பேரை கூட இங்க சொல்ல மாட்டேங்கிறாரு. பிரியமானவர்களே, இங்குதான் நாம் கவனமாக தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும். 4 பேர் சீர்கெட்டவர்கள். தாமார், ராகாப், ரூத் வேறொரு இனத்தாள்,
உரியாவின் மனைவியாய் இருந்தவள். இப்படிப்பட்ட 4 பேர் பரிசுத்தரில் பரிசுத்தரும் எவ்விதமான பழுதுமற்ற குற்றமில்லாத நிவாரண பலியாக நமக்காக வந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறிலே இடம் பெற்றிருப்பார்களானால், அதுதான் புதிய ஏற்பாட்டின் முதல் பக்கத்தின் முதல் அத்தியாயத்தில் வரிசைப்படுத்தப்பட்டவர்களாய் இருப்பார்களானால், அது நமக்கு பேரூக்கம் தானே. தேவன் அப்படிப்பட்டவர். மனிதனுடைய வழி வேறு, மனிதனுடைய சிந்தனை வேறு. ஆனால் தேவனுடைய சிந்தையும் தேவனுடைய வேலையும் முழுவதும் வேறு. இந்த முதல் அத்தியாயத்தை படிக்கும் பொழுதுதான் எனக்கு நம்முடைய முற்பிதாவாகிய யோபு கேட்ட ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் கிடைக்கிறது. யோபு 14ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனம். அந்த கோத்திர பிதா ஒரு கஷ்டமான ஒரு கடினமான ஒரு கேள்வியை கேட்டார். அந்த கேள்விக்கு இங்குதான் பதில் வருகிறது. யோபு 14:4. அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. மறுபடியும் வாசிக்கிறேன். கேள்வி கேட்டு அங்கே பதிலையும் யோபே கொடுத்துட்றாரு. அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. ஆம், மனிதனால் அசுத்தத்திலிருந்து சுத்தமானதை உருவாக்க முடியாது. ஆனால் என் தேவனால் அது கூடும். அந்த கேள்விக்கு இங்கே பதில் நமக்கு வருகிறது மத்தேயு 1ஆம் அத்தியாயத்திலிருந்து. ஒரு வார்த்தை சொல்லி நான் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனிக்க உங்களை நடத்த போகிறேன். You cannot commit a sin that cannot be washed by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட முடியாத ஒரு பாவத்தை உங்களால் செய்ய முடியாது. You may be an expert sinner. நீங்கள் மிகவும் அனுபவம் பெற்ற பாவியாக இருக்கலாம். ஆனாலும் கூட என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட முடியாத ஒரு பாவத்தை உங்களால் செய்ய முடியாது. இந்த பின்னணியோடு, இந்த ஊக்குவிப்போடு, இந்த சாதகமான எதிர்பார்ப்போடு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் கவனிக்க துவங்குவோம். இயேசு கிறிஸ்துவை முதலாவது பொதுவிடத்திலே அறிமுகம் செய்தது திருமுழுக்கினன் யோவான். அவரை எப்படி அறிமுகம் செய்தான் தெரியுமா? நான் தண்ணீரில் திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் நெருப்பினாலும் தீயினாலும் அவர் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவையற்ற குப்பை கூளங்களை எரித்து சாம்பலாக்குவதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான பணி. அவர் அக்னியினால் நமக்கு திருமுழுக்கு கொடுக்கிறவர். இட் இஸ் கால்ட் பேப்டிசம் ஆஃப் ஃபயர். திருமுழுக்கு என்றால் முழுக்க முழுக்க தேவையற்ற குப்பை கூளங்களை எரித்து சாம்பலாக்கி தள்ளுகிறவர். அதான் முழுக்கு, முழுக்க முழுக்க. அதுதான் அக்னி ஞானஸ்நானம். வாழ்க்கையில் தேவையற்ற காரியங்களை முழுவதுமாக அப்புறப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. ஆனால் நாமோ அக்னி ஞானஸ்நானத்திற்கு வேதத்திற்கு புறம்பான எத்தனையோ வியாக்கியானங்களை கொடுத்து விட்டோம். அக்னி ஞானஸ்நானம் என்று சொன்ன உடனே வாழ்க்கையின் குப்பை கூளங்களை வெளியே எரித்து சாம்பலாக்கி உதறி தள்ளுகிற ஆவியானவருடைய கிரியை என்பது மட்டுமே சரியான வியாக்கியானம். ஏனென்றால் அங்கேதானே திருமுழுக்கினன் யோவான் சொல்கிறான், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தானியத்தை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அக்னியினால் சுட்டரிப்பார். அப்ப அந்த அக்னி என்ன என்று புரிய வேண்டுமானால் அந்த வசன சூழமைவிலே என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு வார்த்தை கொண்டு வரக்கூடாது. அந்த இடத்தில் அக்னி என்பது பதரை எரித்து சாம்பலாக்கி தள்ளுவது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய செய்திகளிலே எப்பொழுதுமே திருத்தங்கள் நிறைய வரும்.
ஏனென்றால் எனக்கு தேவன் கொடுத்த அழைப்பு திருமறை போதனை. முதலாவது அவரை இவ்விதம் அறிமுகம் செய்த பிறகுதான் யோவான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையின் துவக்க முதலே நீதி, பரிசுத்தம் என்பதற்கு முதலிடம் கொடுத்தார். யோவானிடம் வருகிறார், எனக்கு திருமுழுக்கு கொடு என்று கேட்கிறார். உம்மால் நான் திருமுழுக்கு பெற வேண்டியது இருக்க நீர் என்னிடம் வரலாமா என்று வினவுகிறார் திருமுழுக்கினர் யோவான். அப்பொழுது இயேசு, இது விவாதிக்க வேண்டிய காரியம் அல்ல, இப்படி எல்லா நீதியையும், இப்படி தேவனுடைய பரிசுத்தத்தில் பங்கு பெறுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. அப்ப அந்த திருமுழுக்கின் துவக்கத்திலேயே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிற செய்தி என்னவென்றால், திருமுழுக்கு பரிசுத்தத்தின் முதல் படி. Baptism is the first deliberate step that a disciple of Jesus Christ takes to walk in the path and highway of holiness. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம். நீங்கள் எதற்காக திருமுழுக்கு எடுத்தீர்கள் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? திருமுழுக்கு தொட்டிக்கு அருகிலே நீங்கள் நின்ற பொழுது ஒரு பாடல் பாடினீர்களே, அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? I have decided to follow. இயேசுவின் பின்னே போக தமிழாக்கம் செய்தவர்கள் அதில் சற்று நகைச்சுவையை சேர்த்திருக்கிறார்கள். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். கொஞ்சம் துணிச்சல் வேணும். துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இவ்விதமாக நீதி என்பதை வலியுறுத்தி தன்னுடைய பொது விட அறிக்கையையும் வாழ்க்கையையும் ஊழியத்தையும் துவங்கிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து ஒரு சவால் விட்டார். என்ன சவால் தெரியுமா? உங்களுடைய நீதி பரிசேயருடைய நீதியை விட அதிகமாயிராவிட்டால் நீங்கள் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள் என்று சொன்னார். பொதுவாக பரிசேயர் என்று சொன்ன உடனே நமக்கு கொஞ்சம் கேலியாகவும் அவர்களை ஒரு அலட்சியமாக தோன்றுவதாகவும் தெரியும். பரிசேயர் கெட்ட மனிதர்கள் அல்ல. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை அவர்கள் 3 பிரிவாக பிரித்திருந்தார்கள். ஒன்று சட்டங்கள், அடுத்தது கட்டளைகள், அடுத்தது விலக்கங்கள். ஒன்று ரூல்ஸ், அடுத்தது கமாண்ட்மெண்ட்ஸ், அடுத்தது ப்ராஹிபிஷன்ஸ். 613 சட்டங்கள், 248 கட்டளைகள், 365 விலக்கங்கள். இதை கடைபிடிப்பதிலே அவர்கள் கண்ணும் கருத்துமாயிருந்தார்கள். ஒரு எடுத்துக்காட்டு, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்கிற கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்காக யெகோவா, ஜெகோவா என்கிற பெயரையே உச்சரிக்க மாட்டார். ஜெகோவா என்கிற பெயரை உச்சரிப்பதற்கு பதிலாக அதில் சில எழுத்துக்களை விட்டுவிட்டு யாவே என்பார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஜிஓடி என்பதில் அது ஓ விட்டுவிட்டு G-D என்று தான் சொல்லுவார். உங்களுக்கு விளங்குவதற்காக சொல்லுவார். அவ்வளவு பிரசித்தமான ஒரு நாமம் என்று அவர்கள் அதை மதித்தார்கள். பாலியல் துராசைகளுக்கு தப்ப வேண்டும் என்பதற்காக பரிசேயர் பலர் சாலைகளிலே நடக்கும் பொழுது குனிந்து கொண்டு போவார்களாம். தவறி சில வேளைகளிலே அவர்கள் சுவரிலே முட்டி விடுவார்களாம். எனவே தலையிலே நெற்றியிலே இரத்தம் கசியுமா. எனவே அவர்களுக்கு இருந்த பெயர் ப்ளீடிங் பாரிசீஸ், இரத்தம் கசியும் பரிசேயர்கள்.
இப்படி கட்டாயமாகவும் கடினமாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருக்கிற பரிசேயரை பார்த்து ஏன் அத்தனை முறை நம்முடைய ஆண்டவர் ஐயோ ஐயோ என்று சொன்னார் என்று நாம் யோசிக்க வேண்டும். அவர்கள் செய்த தவறு, எழுத்தை பிடித்துக் கொண்டார்கள், ஆவியையோ விட்டுவிட்டார்கள். எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். Letter kills, but the spirit gives life. இங்குதான் அவர்கள் தவறிவிட்டார்கள். சட்ட திட்டங்களும் சடங்குகளும் தான் அவர்களுக்கு பிரதானமாக மாறிவிட்டன. இன்றைய கிறிஸ்தவத்தின் சோக நிலையும் இதுதானே. உள்ளான மார்க்கம் எங்கே? Where is heart religion? The tragedy of today's Christianity is that it lacks heart religion. உள்ளான மார்க்கம் இன்று காணப்படுவதில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? தசமபாகம் கொடுத்தார்கள், ஆனால் இரக்கத்தை விட்டுவிட்டார்கள். ஓய்வு நாளை கடைபிடித்தார்கள், ஆனால் மனிதாபிமானத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். எனவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே நீங்கள் விசேஷித்தவைகளை விட்டுவிட்டீர்கள் என்று சுட்டிக்காட்டினார். You have left the more important things. அப்படி சொல்வதால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிரமாணம் சொல்லிய அந்த உயரிய தரத்தை தாழ்த்தி விட்டார், தரம் இறக்கி விட்டார், அல்லது நீர்த்து போக செய்து விட்டார் என்று சொல்ல முடியாது. சொல்ல போனால் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை தேவன் எப்படி உண்மையான ஒரு மனதோடு கொடுத்தாரோ அதை புரிந்து கொண்ட அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இன்னும் அதை உயர்த்தி பிடித்தார். எடுத்துக்காட்டாக, பழைய ஏற்பாட்டிலே விபசாரம் கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துராசையே கூடாது என்று சொன்னார். அவர் நீர்த்து போக பண்ணவில்லை, கட்டளைகளை அகலப்படுத்தினார், ஆழப்படுத்தினார். He did not break the commandments of the Old Testament, but he broadened the commandments of the Old Testament. கொலை கூடாது என்று பழைய ஏற்பாடு போதிக்கிறது, பகைக்கவே கூடாது என்றார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்படி கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். the contrast, அந்த வித்தியாசம் எப்படி இன்னும் நாம், ஏனென்றால் இது மேலான உடன்படிக்கை. மேலான உடன்படிக்கை என்றால் நாம் இன்னும் மேலே தான் போக வேண்டும், கீழே இறங்கிவிடக்கூடாது அந்த தரத்தில் இருந்து. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் கோட்பாட்டு சொல்லே பரிசுத்தம் பரிசுத்தம் என்றுதான் இருக்க வேண்டும். Holiness should be the watchword of our life. நமக்கு ஒரு ஜெபத்தை நம்முடைய ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெபத்தின் 7 விண்ணப்பங்களில், 7 வேண்டல்களில் முதல் விண்ணப்பமே உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக. Hallowed be your name. அப்படியானால் அது அசுத்தமாக இருக்கிறதா? இல்லை, அது ஏற்கனவே பரிசுத்தம்தான். அதற்கு நாம் பங்கம் விளைவிக்க கூடாது. இஸ்ரவேல் மக்கள் எங்கெங்கே சென்றார்களோ அங்கே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக அதற்கு அபகீர்த்தி கொண்டு வந்தார்கள். அதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய 7 வேண்டல்கள் நிறைந்த தன்னுடைய ஜெபத்திலே அவர் முதல் வேண்டலாக அவர் குறிப்பிட்டார். மட்டுமல்ல, தன்னுடைய பிரதான ஆசாரிய ஜெபம், நீண்ட ஜெபம், யோவான் 17ஆம் அத்தியாயத்தில் இருக்கிறது. அவர் முதலாவது சொன்ன காரியம், பிதாவே உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன். I glorified, I hallowed, I sanctified your name. பிதாவை விட்டு விண்ணிலிருந்து அவர் இறங்கி மண்ணுலகிற்கு வரும் பொழுது தனது பிரிவுரையிலே, in his farewell address, அவர் ஒரு வார்த்தை சொன்னார். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. எனக்கு ஓர் உடலை நீர் ஆயத்தம் பண்ணினீர்.
புத்தக சுருளில் என்னை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, உமது சித்தம் செய்ய இதோ வருகிறேன் என்று பிரிவுரையிலே ஒரு கமிட்மெண்ட், ஒரு அர்ப்பணிப்பு வார்த்தைகளை அங்கே அவர் சொல்லிவிட்டு தான் அவர் இந்த உலகத்திற்குள் வந்தார். இறுதி வரைக்கும் அவர் அந்த அர்ப்பணிப்பில் இருந்து ஒரு இம்மி கூட, ஒரு மயிரிழை கூட அவர் பின்வாங்கவே இல்லை. The commitment the Lord Jesus Christ made in his farewell address when he left heaven, during his entire lifespan on this planet, sinful, sin-toxic earth, he never ever went away from it. He kept that commitment till the end without any deviation whatsoever. எனவே தான் அவர் மக்களுக்கு முன்னால் சொல்ல முடிந்தது, நான் எப்பொழுதும் என் பிதாவை பிரியப்படுத்துகிறேன், நான் எப்பொழுதும் என் பிதாவுக்கு பிரியமானதையே செய்கிறேன். I always please my Father. முக்கியமானவை, முக்கியமானவை அல்லாதவை, முக்கியமற்றவை என்று அவர் ஒருபோதும் தேவனுடைய கட்டளைகளை அவர் பிரிக்கவில்லை. மாறாக அவர் சொன்ன வார்த்தைகள், இந்த கட்டளைகளிலே, தேவனுடைய இந்த வார்த்தையிலே சிறிதான ஒன்றாகிலும் மீறி அப்படி மக்களுக்கு போதிக்கிறவன் தப்பி தவறி அக்கினியில் அகப்பட்டது போல் பரலோகம் வந்து சேர்ந்தாலும் அவன் அங்கே எல்லாரிலும் சிறியவனாயிருப்பான். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய பூவுலக வாழ்க்கையிலே பிதாவானவர் கொடுத்த கட்டளைகள், பிரமாணங்கள், திருவசனம் போதித்த நீதி நெறியை எவ்வளவு கட்டியாக பிடித்து கொண்டு அதே பாதையிலே நடந்தார் என்பதை நம்மால் கவனிக்க முடிகிறது. பிசாசுக்கு இடமே கொடுக்கவில்லை. ஊழியத்தை துவங்கும் முன் பிசாசை பார்த்து அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். ஊழியத்தை முடிக்கும் பொழுது, இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் வேண்டும். நல்லா கவனிங்க, ஒரு ஃபுல் லைஃப் ஸ்பேன். ஊழியத்தை துவங்க முன்னால் அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னவர் கடைசி வரைக்கும் அதே நிலையிலே நின்று, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. வேறொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால், அவனுக்கு நான் இடம் கொடுக்கவே இல்லை. I never gave place to him. இதுதான் பரிசுத்தத்திற்கு மாதிரியாக பிதாவானவர் நமக்கு முன்னால் நிறுத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. என்னே ஊக்கம் என்பதை நீங்கள் கவனியுங்கள். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான ஆன்மீக தோல்விகளை சந்திப்பதற்கு முக்கிய காரணம், அங்குமிங்கும் நாம் சில காரியங்களை கசிய விடுகிறோம். அங்குமிங்கும் சில காரியங்களை நாம் பரவாயில்லை என்று அனுமதிக்கிறோம். ஆயி பட்டணத்தின் தோல்விக்கு காரணம் ஒரு ஆகான். அந்த ஆகான் எதை குறிக்கிறான்? நம்முடைய வாழ்க்கையிலே ஆகாதவைகளை குறிக்கிறான். இந்த ஆகாதவைகளை முழுவதுமாக அப்புறப்படுத்தும் வரை நம்முடைய தோல்வி நீடிக்கும், வெற்றி எட்டாத பழமாக நமக்கு இருக்கும். மிகவும் கவனித்து நான் வார்த்தைகளை இந்த மாலை வேளையிலே பயன்படுத்துகிறேன். ஏனென்றால் நாம் படிப்பது பரிசுத்தத்தை குறித்து படிக்கிறோம், நாம் நிற்பது பரிசுத்த பூமி. பிரியமானவர்களே, பரிசுத்தத்தை நாடி நிற்கும் நாம் நம்மை அறியாமல் பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் செவிமடுத்து மாற்றுக்களை கண்டுபிடிக்கிறோம். We find out and we invent substitutes for holiness. அதாவது வெளிப்புற காரியங்களை உள்புறத்தை விட நாம் முக்கியப்படுத்துகிறோம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து மார்க் 7ஆம் அத்தியாயத்திலே அந்தைய மார்க்கவாதிகளை பார்த்து அவர் சொன்னார், நீங்கள் கைகளை கழுவுகிறீர்கள், குடங்களை கழுவுகிறீர்கள், கிண்ணங்களை கழுவுகிறீர்கள், கட்டில்களையும் கழுவுகிறீர்கள், ஆனால் கட்டளைகளை மீறுகிறீர்கள். கட்டில கூட கழுவுவாங்க, இருக்கைகள் எல்லாம் கழுவுவாங்க, ஆனால் கட்டளைகளை நீங்கள் மீறுகிறீர்கள் என்று அவர்கள் மேல் சாடினார். அவர்களுக்கு சுகாதாரம் முக்கியம்,
பரிசுத்தம் அவ்வளவு முக்கியம் கிடையாது. They were more interested in hygiene, but not in holiness. வெளிப்பிரகாரம் தான் அவர்களுக்கு முக்கியம். உள்ளே எப்படி இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியவே தெரியாது. அதை பற்றி கவலையே இல்லை. டம்ளர்களை கழுவுவார்கள், டூம்ஸை கல்லறைகளுக்கு வெள்ளை அடிப்பார்கள். உள்ளேயோ நாற்றம். வெளி அலங்காரம், உள் அலங்கோலம். அதைத்தான் நம்முடைய அருமையான அண்ணன் எமில் ஜெபசிங் அழகான பாடலிலே வடிவமைத்தார். பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். சரியான பிச்சில் ஆரம்பிச்சு கொஞ்சம் எல்லாரும் இந்த பள்ளி பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட நாம் நம்மை குறித்து என்ன நினைக்கிறோம் என்பதையும் விட தேவன் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதுதான் முக்கியம் காரியம். What God thinks about us is more important than what others think about us or what we ourselves think about ourselves. இதை எப்பொழுதும் இந்த வாசகத்தை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் அதை சொல்லுகிறேன். மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட நாம் நம்மை குறித்து என்ன நினைக்கிறோம் என்பதையும் விட தேவன் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதே காரியம் முக்கியம். இதுதான் இயேசுவின் சாட்சி. யோவான் 5ஆம் அத்தியாயம் அழகாக அவர் அதை வரிசைப்படுத்துகிறார் பாருங்கள். 31ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம். என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. அது எப்படி? ஆண்டவர் தான் அவர் தேவகுமாரன் ஆச்சுது. அவர் என்ன அப்படி சொல்றாரு? என்னை குறித்து நானே சொன்னால் அது உண்மையாயிராதுன்னா என்ன அர்த்தம்? இங்கே ஒரு சத்தியத்தை அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இந்த இடத்துல என்னை என்பது நாம் நம்மை பொருத்தி கொள்ள வேண்டும். என்னை குறித்து ஸ்டான்லி ஆகிய நான் என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். அப்படியானால் நான் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சியிலே மெய்யும் பொய்யும் கலந்து இருக்கும். சில வேளையிலே மெய் அதிகமாக இருக்கும், பொய் கொஞ்சமாக இருக்கும். எப்படியோ மெய்யும் பொய்யும் கலந்து இருக்கும். ஏனென்றால் தேவன் ஒருவரே சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக. ஸோ அதுதான் அதில் படிப்பினை. அடுத்து 33ஆம் வசனம். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசுவாசித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். உடனே சொல்றாரு,
நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனிதருடைய சாட்சி அல்லன்னு சிலேடையா சொல்றாரு. அவங்க கொடுத்த சாட்சியும் இருக்கு. அப்ப 2-3 காரியம் சொல்றாரு. நான் என்னை குறித்து சொல்லுகிற சாட்சி, யோவான் என்னை குறித்து சொன்ன சாட்சி, இது 2 அவ்வளவு முக்கியம் இல்லை. எது முக்கியம்? என் பிதா என்னை குறித்து கொடுத்த சாட்சி. அதைத்தான் நான் சொன்னேன். மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பதல்ல, நாம் நம்மை குறித்து என்ன நினைக்கிறோம் என்பதும் அல்ல. தேவன் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதன்படி நடப்பதுதான் பரிசுத்தத்தில் நாம் ஏற வேண்டிய ஏணி என்பதை உங்கள் முன்னால் இந்த மாலை வேளையிலே அழுத்தி கூறுகிறேன். இந்த பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது நம்மிலே இந்த பரிசேயத்துவமும் கலந்து வருகிறது. When we talk about purity, we also have the Pharisaism that is mixed in our concept of purity or holiness. அதை எப்படி சொல்கிறேன்? பரிசுத்தமாக இருக்க வேண்டுமானால் பிரிந்திருக்க வேண்டும், சரிதான். ஆனால் பிரிந்திருக்க வேண்டும் என்கிற பாணியிலே நாம் ஒதுங்கி இருக்கிறோம். Separation is taught in the Bible, but in the name of separation we practice seclusion. அதே விதமாக செக்லூஷன் என்று தொடரும் பொழுது, ஒதுங்கி இருத்தல் என்பது தொடரும் பொழுது, அது நம்மை தூரப்படுத்துதலுக்கு நடத்துகிறது. ஐசோலேஷன். ஐசோலேஷன் தொடரும் பொழுது அது நம்மை சுற்றி மதல் எழுப்புதலுக்கு தொடர்கிறது. இன்சுலேஷன். நல்லா கவனிங்க. செப்பரேஷன், செக்லூஷன், ஐசோலேஷன், ஃபைனலி இன்சுலேஷன். இதுவல்ல இயேசு கிறிஸ்து போதித்த பரிசுத்தம். அவருடைய வாழ்க்கையின் பாணி என்ன தெரியுமா? என்ன இவர் தேவகுமாரன் சாப்பாட்டு ராமன்களோடும், பைபிள் எங்க இருக்கு பிரதர்? சாப்பாடு போஜன பிரியன்னா இன்னைக்கு நமக்கு அது என்னது? சாப்பாட்டு ராமன்களோடும், குடிகாரர்களோடும், ஊழல் நிறைந்த சுங்கவரி அதிகாரிகளோடும், பாவிகளோடும் அவர் பந்தி இருக்கிறார். இந்த யூத ஆண்கள், ஆடவர்கள் பொது இடங்களிலே பெண்களோடு நின்று பேச மாட்டார்கள். சாப்பாட்டுக்கு எதையாவது வாங்கி கொண்டு வாருங்கள் என்று இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்பிவிட்டு ஒரு கிணற்றோரமாக உட்கார்ந்து, அது யூத பெண் கூட இல்லை, யூதர் அல்லாத ஒரு பெண்மணியோடு பேச்சை தொடங்கினார். இவர் தான் தொடங்கினார். He only initiated. பேசிக்கிட்டு இருக்கும்போது சீஷர்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது கொஞ்சம் நீண்ட உரையாடலாக இருந்திருக்க வேண்டும். ஏன்னா கிராமத்துக்கு போய் நடந்து போய் வாங்கிட்டு வர்றதுனா எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருக்காரு. வந்த உடனே அவர் ஒரு பெண்ணிடம் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். சீஷர்களுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வயிறு கலங்கி, என்ன நம்ம ஆள் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படி வந்துருக்குது. ஆச்சரியப்பட்டார்கள் என்று இருக்கிறது. அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் என்பதற்கு அதை ஒதுங்கி இருத்தலுக்கு அவர் ஒப்பிடவில்லை. கலந்திருந்து ஆனால் குற்றமற்ற பரிசுத்த வாழ்க்கை நடத்துவதை தான் அவர் நமக்கு வற்புறுத்துகிறார். இதை சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. ஒரு சாதுவும் சில சீஷர்களும் ஒரு நாள் இப்படி நடந்து போகிறாங்க. வழியில் ஒரு நீரோடை வருது. அந்த நீரோடையை இவங்க ஆம்பளைங்க எப்படியா கடந்து போயிடுவாங்க. ஆனால் அங்கே 10 வயசு ஒரு பொம்பளை பிள்ளை நிற்குது. அது எப்படி கடந்து போகணும்னு சொல்லி தெரியாமல் நிற்குது. ஸோ உடனே இந்த சாது என்ன பண்ணார், அந்த பிள்ளையை தான் தோளில் தூக்கி வச்சுக்கிட்டார். வச்சுக்கிட்டு அவர் நடந்து போயிட்டார். சீஷர்களும் போயிட்டாங்க. அங்கே போய் அந்த பிள்ளையை அவர் இறக்கி விட்டுட்டு இவங்க பிறகு சாதுவும் சீஷர்களும் தொடர்ந்து போகிறாங்க. பட் இந்த சீஷர்கள் குசு குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. இவர் என்னடா இன்னும் நீங்கள் என்னமோ பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே என்னன்னு சொல்லி கேட்டார். ஆட்டா அவங்க சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, அந்த பொம்பளை பிள்ளையை நீங்கள் அவ்வளோ தலையில் தூக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாங்க. அப்போ அவர் சார் சொன்னார், நான் அவளை எப்பவுமே இறக்கி விட்டேன்,
நீங்க இன்னும் இறக்காம வச்சிருக்கீங்கடா. இது ஒரு நகைச்சுவையாக தெரிந்தாலும் இங்கே ஒரு சத்தியம் கருத்து இருக்கிறது. பரிசுத்தத்தை குறித்து நம்முடைய புரிதல் அநேக சமயங்களிலே இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை போல் இல்லை என்பதை சொல்லவே நான் இதை உங்களுக்கு முன்னால் நிறுத்துகிறேன். பாவியாகிய ஒரு பெண்மணி வந்து அவளுடைய கால்களிலே ஒரு முத்தம் கொடுத்தால் போதாதா? ஓயாமல் முத்தம் கொடுத்தாள். அவள் யார்? பாவியான பெண்மணி. அந்த நாட்களிலே யாரை பாவியான பெண்மணி என்று சொல்வார்கள் தெரியுமா? எல்லாரும் பாவிகள் தானே. பட் யாரை பாவியான பெண்மணி என்று சொல்வார்கள் என்றால் சமுதாயத்திலே அவள் ஒரு விலை மாதுவாக இருந்திருக்க வேண்டும், ஒரு விபச்சாரியாக, ஒரு வேசியாக இருந்திருப்பாள். அந்த ஊரிலே அவள் அப்படிப்பட்ட ஒரு பெயர் உள்ள ஒரு பெண்மணி. அவள் வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதங்களை பிடித்து கொண்டு ஓயாமல் முத்தம் செய்வதை அவர் அனுமதித்தார். ஏன் தெரியுமா? அவர் பாவிகளுக்கு விலகினவரும் பரிசுத்தருமாயிருந்தவர். மக்கள் அவரை கரைப்படுத்த முடியாது, மக்கள் அவரை பாதிக்க முடியாது. அவர்தான் மக்களுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்துவார். எபிரேயர் 7:26 அவரை குறித்த ஒரு சரியான சாட்சியை நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 7 என்ன தெளிவாக அந்த திருவசனம் இருக்கிறது பாருங்கள். 7:26 பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும். ஆனால் பாவிகளோடு தான் அவர் சஞ்சரித்தார். அப்ப அதனுடைய பொருள் என்னவென்றால், அவர் பாவிகள் வாழ்க்கையின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தினார். பாவிகள் அவரை பாதிக்க, கரைப்படுத்த அவர் இடம் கொடுக்கவில்லை. அவருடைய அன்பு பரிசுத்தமாயிருந்தது. பெற்றோரை இழந்த ஒரு மகன், 2 மகள்கள். மகனுடைய பெயர் லாசரு, மகளுடைய பெயர் மரியாள், மார்த்தாள். என் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? இயேசு மரியாளிடத்திலும் மார்த்தாளிடத்திலும் லாசருடத்திலும் அன்பாயிருந்தார். ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. இயேசு மரியாளிடத்தில் அன்பாயிருந்தால் என்று சொன்னால் அதிலே ஒரு கேள்விக்குறி வரும். ஆனால் என்ன அழகாக அவள் மரியாளிடத்திலும் மார்த்தாளிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாயிருந்தார். அவர்களை நேசித்தார். இதைத்தான் நான் பூரணத்தின் அழகு, அழகின் பூரணம் என்று அழைப்பேன். This is the beauty of perfection and this is the perfection of beauty. இதுதான் beauty of holiness. இதுதான் பரிசுத்த அலங்காரம். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் ஒரு அலங்காரமாக தெரிய வேண்டும். இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்தையும் பரவசத்தையும் இரண்டாக பிரிக்கவில்லை. அதைத்தான் சகோதரி சாராள் அவருடைய அழகாக இணைத்தார்கள். பரிசுத்தமே பரவசமே என்று சொன்னார். பரிசுத்தமாயிருப்பவர்கள் எல்லாரும் பரவசமாயிருப்பார்கள், பரவசமாயிருப்பவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் என்று சொல்ல முடியாது. All holy people will be happy people, but all happy people may not be holy people. பரிசுத்தம் பரவசத்தை பிறப்பிக்கும், பரவசம் பரிசுத்தத்தை பிறப்பிக்கும் என்று சொல்ல முடியாது. அவர் இரண்டையும் அவர் பிரிக்கவே இல்லை. பரிசுத்த வாழ்க்கை என்றால் மந்தமாக மகிழ்வின்றி இருப்பது அல்ல. இங்கே எப்படியோ தெரியாது, இந்தியாவிலே சில பரிசுத்தர் கூட்டம் இருக்கிறது, பரிசுத்தர் கூட்டம் இருக்கிறது. சிரிக்க மாட்டார்கள், புன்முறுவல் பூக்க மாட்டார்கள், முகத்தை திருப்பி கொண்டு போவார்கள், கேட்ட கேள்விக்கு ஒரு வரியில் தான் பதில் சொல்வார்கள். ஏனென்றால் வீண் வார்த்தை பேசிவிடக் கூடாது அல்லவா?
இது நிறைய இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு குழுவில் இருந்து முதலாவது ஆண்டவர் என்னை பாவத்திலிருந்து ரட்சித்தார். அடுத்து அந்த குழுவில் இருந்தும் ஆண்டவர் என்னை ரட்சித்தார். அங்குதான் நான் திருத்துதல் உபதேசத்தை உபதேசிக்க துவங்கினேன். நீண்ட முகம், தொங்கிய முகம், என்ன பரிசுத்தம். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பொறுத்த அளவிலே அவர் பரவசத்தில் களிப்பும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கொண்டவர். ஒரு கல்யாண வீடு விருந்து நடக்கிறது. பிந்தி வந்தோரை குதூகலிக்க செய்தார். He made the late comers happy. அப்படித்தானே? அவங்க முதல்ல வந்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு அவர் பிந்தி வந்தவங்களை அவர் மகிழச் செய்தார். தன்னுடைய சீடர்களுக்கு அவருடைய நகைச்சுவையை பாருங்கள். தன்னுடைய சீடர்களுக்கு அவர் பட்ட பெயர் கொடுத்தார். பட்ட பெயர்னா தெரியுமா? அந்த வார்த்தை தெரியுதா? நிக் நேம்ஸ். நீங்க என்ன சொல்லுவீங்க? பட்ட பெயர் தானே? பட்ட பெயர்கள் கொடுத்தார். எப்படி சொல்லட்டுமா? சீமோன், அவன் காற்றில் ஆடும் நாணல், அவனுக்கு கண்மலை என்கிற ஒரு பெயரை கொடுத்தார். பேதுரு. பாருங்க, அவர் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு 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 சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதில் இருக்குது. யாக்கோபு, யோவான், அவங்க ரெண்டுக்கும் ஒரு பெயர் கொடுத்தாரு. இட்டி முழக்கத்தின் குமாரன். இப்போ அவங்க வந்தாங்கன்னா ஒரு வழியாக்கிடுவாங்க. அதை நம்ம இன்னைக்கு அப்படி சொல்லுவோம். அதுதான் அன்னைக்கு ஏசு சொன்னார். இந்த 2 பேரும் வந்துட்டாங்களா தொலைஞ்சது. அப்படிதான் பேசியிருப்பார். 2 பேரும் வந்துட்டாங்களா தலைகீழ ஆக்கிடுவாங்க எல்லாத்தையும். அதான் இடி முழக்கத்தை. நம்ம அந்த இடி முழக்கத்தின் குமாரர்னு அழகா இருக்கு வார்த்தை. பட் இன்னைக்கு நம்ம சொல்றோம், என்ன சொல்லுவோம்? அவங்க உள்ள விட்டா ஒரு வழியாக்கிடுவாங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார். அந்த 2 பேரை பற்றி சொன்னார். தன்னை யாருக்கு ஒப்பிட்டார் தெரியுமா? மாப்பிள்ளைக்கு ஒப்பிட்டார், மணமகனுக்கு ஒப்பிட்டார். ஒரு திருமணத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது யார் தெரியுமா? மாப்பிள்ளை தான். ஏன்? மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்குது. பொண்ணு பிறந்த வீட்டில இருந்து புகுந்த வீட்டுக்கு போக வேண்டி இருக்குது. அதனால தான் கொஞ்சம் இந்த போட்டோஸ்லாம் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனா குரூம்ஸ் நல்லா உற்சாகமா இருப்பாங்க. அது அந்த நாள்ல இருந்தே அவர்கள் மனைவியை கூட்டிக் கொண்டு தாயாருடைய கூடாரத்திற்குள் போய் தான் பழக்கம். அப்படிதான் போவாங்க. சோ தன்னை மணமகன் என்று சொல்லுகிறார். என்ன இவங்கெல்லாம் உபவாசிக்க மாட்டேங்கிறாங்க? மாப்பிள்ளை கூட இருக்கும் பொழுது இது சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு நேரம். பாருங்க, அவர் அந்த ஹாப்பினஸையும் ஹோலினஸையும் அவர் பிரிக்கவே இல்லை. உண்மையாகவே ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் முகத்தை தொங்க விட்டு கொண்டு அலைந்த பரிசேயர் அவரை பார்த்து, அவர் ஒரு பாவி, எப்படி பாவம் அந்த பாவியா இருக்கிறவர் உன் கண்ணை திறந்திருக்க முடியும்? தேவன் பாவிகளுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. எப்படி அவர் உன் கண்ணை திறந்தான்னு சொல்லும். எப்பா இதெல்லாம் எனக்கு தெரியாது, குருடனா இருந்தேன், இப்பொழுது பார்க்க, இது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். அப்போ அற்புதம் செய்த தேவகுமாரனை பாவி என்று அழைத்தார். பாவிகளின் சிநேகிதன் என்று அது வேற. அவரையே பாவி என்று அழைத்தார்கள். அந்த நாட்களில் பாவி என்கிற பதம் ஒரு சாதாரணமான பதம் அல்ல. அதை விட ஒரு தீய சொல் சொல்லவே முடியாது. அவரை பாவி என்று அவர்கள் அழைத்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் கவனியாது அவர் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்தார். ஏன் தெரியுமா? அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தார். ஆகையால் தேவன் அவருடைய தோழர்களை விட அவரை ஆனந்த தைலத்தினால் நிரப்பினார். He loved righteousness and hated lawlessness. Therefore, God, your God, has anointed you with the oil of gladness above all your fellows and your companions. All your companions யாரு? எத்தனையோ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களே, எத்தனையோ புதிய ஏற்பாட்டு, எல்லாரை விட ஜீசஸ் கிரைஸ்ட் த மோஸ்ட் ஜாயஸ் பர்சன், ஃபுல் ஆஃப் கிளாட்னஸ். ஏன்னா அவர் மேலே இறங்குனது ஆயில் ஆஃப் கிளாட்னஸ். என்ன தைலம்? ஆனந்த தைலம். ஏன் தெரியுமா? அவர் பரிசுத்தத்தை விரும்பினார். பரிசுத்தமும் ஆனந்தமும் பிரிக்க முடியாதவை. அதே சத்தியத்துக்கு நான் திரும்ப திரும்ப நான் உங்களை கொண்டு வருகிறேன். அவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து ஒரு முக்கியமான காரியம் சொன்னார். நீங்கள் பரிசுத்தமாகும்படி, அல்லது பிதாவை பார்த்து சொன்னார், அவர்கள் பரிசுத்தமாகும்படி நான் என்னை பரிசுத்தமாக்குகிறேன். அப்படின்னு அவர்கிட்ட பாவம் இருந்துச்சா? அவர்கிட்ட பரிசுத்த குறைச்சல் இருந்துச்சா? அது அல்ல. அந்த இடத்துல பரிசுத்தமாக்குகிறேன் என்பது
பிரித்து வைத்து கரைபடாத வாழ்க்கை நான் இந்த மானுடலிலும் நான் நடக்கிறேன் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு முன்பாக மாதிரியாக வைக்கிறேன் என்பதுதான் அவருடைய பொருள். செட் அப்பார்ட். ஐ கீப் மை செல்ஃப் as a pattern ஃபார் sanctification. எனவே தான் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை துவக்கத்தில் மட்டுமல்ல, இடையில் மட்டுமல்ல, அவர்தான் நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவர் ஆனபடியால் அவரையே நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அவரையே நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. கூனனான ஒரு ஓவியன் இருந்தான். நான் கூனனாய் இல்லாதிருந்திருந்தால் எப்படி இருப்பேன் என்று அவன் தன்னை நேரே நிற்கிறது போல ஒரு படம், ஒரு ஓவியம் வரைந்தான். தினமும் அதற்கு முன்னால் போய் நின்று கொண்டு அந்த கூனன் அப்படியே பார்ப்பானாம். அந்த படத்தை தினமும் பார்ப்பானாம். அந்த அப்படி தினம் அப்படி பார்த்தது அவனுக்கு ஒரு உடற்பயிற்சியாக மாறி முடிவிலே அவனுடைய கூன் போய்விட்டதா. ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்து கொண்டே இருந்தால் நாம் இயேசுவை போல மாறுவோம் நிச்சயமாக. எனவேதான் பரிசுத்த சகோதரரே, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று இருக்கிறது. எனவேதான் அவரை நோக்கி, துவக்கமும் அவர் முடிவும் அவர், அவரை நோக்கி நாம் தொடர்ந்து ஓட வேண்டும் என்று சொல்லுகிறது. எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களையும் திரும்ப திரும்ப படியுங்கள். திரும்ப திரும்ப புரட்டி படியுங்கள். இயேசு கிறிஸ்துவை பல்வேறு கோணங்களிலே பாருங்கள். திருமறையை படிக்கும் பொழுது போதுமான அளவு கற்பனை செய்யுங்கள். இமேஜின். அதான் மெடிடேஷன். யோசித்து பாருங்க. இப்போ இயேசு அப்படி சொன்னாங்க, அப்போ உடனே அவர் என்ன நினைச்சிருப்பாரு, கூட நின்றவங்க யாரு, இப்படிலாம் நீங்க யோசிக்கணும். அந்த சீனை அவங்க முன்னால் கொண்டு வரணும். அந்த இயேசுவை போல மாற வேண்டுமானால் அவர் எப்படி வாழ்ந்தார் என்று சொல்லி திரும்ப திரும்ப நாம் படிக்க வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அமெரிக்காவிலே உள்ள வாலிபரும் அங்கேயும் தங்கள் கைகளிலே இந்த வேஸ்ட் பேண்ட் ஒன்று, ரிஸ்ட் பேண்ட் ஒன்று போட்டுக்கொண்டார்கள். அந்த ரிஸ்ட் பேண்டில் என்ன இருக்குன்னு சொன்னால் WWJD என்று இருக்கும். வாட் வுட் ஜீசஸ் டூ, வாட் வுட் ஜீசஸ் டூ, WWJD என்று போட்டார்கள். வாட் வுட் ஜீசஸ் டூ, வாட் வுட் நாட் ஜீசஸ் டூ என்று அவர் போடுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த காப்பு நாடா எப்பொழுதும் நம்மிடத்தில் இருக்கட்டும். அதுதான் நமக்கு காப்பு, அதுதான் நமக்கு பாதுகாப்பு. வாட் வுட் ஜீசஸ் டூ. இந்த இடத்தில் இயேசு இருந்தால் என்ன பேசியிருப்பார், என்ன சொல்லியிருப்பார், என்ன செய்திருப்பார், என்ன செய்திருக்க மாட்டார். வாட் வுட் ஜீசஸ் டூ, வாட் வுண்ட் ஜீசஸ் டூ. அது எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையை கவனிக்கிற ஒரு முக்கியமான வாசகமாக இருக்கட்டும். எல்லாரும் எழுந்திருங்கள். ஒரு முக்கியமான திருமறை வாக்குத்தத்தத்தை உங்கள் முன்னால் வாசித்து இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். சங்கீதம் 85. எல்லாரும் எழுந்து நின்று உங்கள் வேத புத்தகத்திலே 85ஆம் சங்கீதத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே 13ஆம் வசனம், கடைசி வசனம். எவ்வளவு ஒரு உற்சாகமான ஒரு வார்த்தை என்று பாருங்கள். சங்கீதம் 85:6. நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நட. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இது நமக்கு உற்சாகப்படுத்துகிற இறைவாக்கு. 1, 2. நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நட. அதனுடைய பொருள் என்ன? அவரது பாதை நமது பாதையாகிவிடும், அவரது வழி நமது வழியாகிவிடும், அவரது சிந்தை நமது சிந்தையாகிவிடும், அவரது சித்தம் நமது சித்தமாகிவிடும். ஆம், நாம் இயேசுவை போல் ஆவோம். இயேசு. அந்த பாட்டை ஆரம்பிக்கலாம். இயேசு போல, இயேசு போல, இயேசு போல, இயேசு போல
Jesus, like Jesus, like Jesus, like Jesus. I would be like Jesus. I would be like Jesus. I would be like Jesus. Lord, make me like Jesus. எங்கள் பரமபிதாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே நீர் எங்களுக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆனாலும் அவர் வரும்பொழுது நாங்கள் அவரை போல் இருப்போம் என்கிற உம்முடைய திருவார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். We shall be like him. இந்த அருமையான வார்த்தைகளுக்காக, உணர்த்துவிக்கும் ஊக்குவிக்கும் வார்த்தைகளுக்காக, உம்முடைய திருவசனத்திற்காக, குறிப்பாக இந்த 4 சுவிசேஷங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அவருடைய அடிச்சுவடுகள் எங்களுடைய பாதங்கள் பதியும் அடிச்சுவடுகளாய் மாறும். இந்த நிச்சயத்தோடு இந்த மாலை வேளையிலே எங்கிருந்து நாங்கள் கடந்து செல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.